ப்ராஸ்டேட் ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கும். சோ லேடிஸ்க்கு இந்த சப்ஜெக்ட் கிடையவே கிடையாது. ப்ராஸ்டேட் எல்லா ஆண்களுக்குமே இருக்கு. பட் ஆனா ஏஜ் ஆகும்போது அது வீக்கமாய் அது உண்டான பிரச்சனைகள் வருது. என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, காமனா சிறுநீர்ல அடிக்கடி யூரின் போற ஒரு பிரச்சனை வரும். அதுதான் யூசுவலா காமனா வரக்கூடிய சிம்டம். யூரின் வந்து ஒரு ஃப்ரீயா போகாம ஒரு அழுத்தம் கொடுத்து முக்கி போக வேண்டிய ஒரு நிலை வரலாம். பாத்ரூம் போயிட்டோம் உடனே யூரின் வராது, ஒரு டிலேடா வரலாம், கட்டாயி வரலாம், நைட் தூக்கம் பாதிக்கலாம், நைட் தூக்கத்துல அடிக்கடி எழுந்து போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரலாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தான் காமனான சிம்டம்ஸ். இது வந்து ப்ராஸ்டேட்னால மட்டும் நான் சொல்லல, காமனா வயதானவங்களுக்கு ப்ராஸ்டேட் தான் காமன் ரீசன். பட் இந்த சில ப்ராப்ளம்ஸ் எல்லா ஏஜ் குரூப்புக்கும் வரலாம். அது எல்லாமே நம்ம ப்ராஸ்டேட்னால சொல்ல முடியாது. ஒரு யூராலஜிஸ்ட் வரும்போது ஒரு சில டெஸ்ட் பண்ணி அந்த பிளாக்கான ப்ராப்ளம், யூரின் ஃப்ளோ பூரா இருக்கிறதுக்கான ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிச்சு நம்ம ட்ரீட் பண்றோம். சோ கமிங் பேக் டு ப்ராஸ்டேட், இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது நம்ம யூராலஜிஸ்ட் அணுகுறோம். நாங்க ரொம்ப சில பேசிக் டெஸ்ட் லைக் யூரின் டெஸ்ட், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், குறிப்பா PSA அப்படின்ற ஒரு பிளட் டெஸ்ட், இது பண்ணாலே அவரோட ப்ராஸ்டேட் வீக்கா எந்த அளவுக்கு இருக்கு, ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்கா, இதெல்லாம் கம்ப்ளீட்டா டயக்னோஸ் பண்ணி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது மெடிசின்ஸ்லயே இந்த ப்ராஸ்டேட் ரிலேட்டட் சிம்டம்ஸ் கண்ட்ரோல் பண்ணி யூரின் ஃப்ரீயா பண்ண முடியும். இந்த நீர் பைக்கும் யூரின் குழாக்கும் நடுவுல இந்த ப்ராஸ்டேட் ஒரு உள்ளுறுப்பு இருக்கும். அது நமக்கு வெளில தெரியாது. ப்ராஸ்டேட் ரோல் என்னன்னு பார்த்தோம்னா, இட்ஸ் an ஆக்சரி செக்ஸ் ஆர்கன். நமக்கு விந்துல வந்து செமன் அப்படின்றது தான் இந்த லிக்விட். அந்த செமனை ப்ரொடியூஸ் பண்ற ஒரு உறுப்பு தான் இந்த ப்ராஸ்டேட். இது தமிழ்ல வந்து மூத்திரக்காய் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு இந்த ப்ராஸ்டேட் உறுப்புன்னு ஒண்ணு இருக்குன்றதோ, அதுல என்னென்ன பிரச்சனைகள் வரலாம்ன்றதோ அந்த அவேர்னஸ் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. அதான் யதார்த்தம். இந்த ப்ராஸ்டேட் யூசுவலா வயதானவர்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா வரக்கூடிய பிரச்சனைகள். சோ என்ன ஆகும்னா, ஏஜ் அட்வான்ஸ் ஆக ஹார்மோன் சேஞ்சஸ்னால இந்த ப்ராஸ்டேட் வீக்கம் ஆகலாம். அது வந்து பினைன் என்லார்ஜ்மென்ட் சொல்லுவோம். உடம்புல எந்த உறுப்புல கேன்சர் பாதிக்கலாம்ன்ற மாதிரி ப்ராஸ்டேட்லயும் கேன்சரோட தாக்கம் வரலாம். சோ இதெல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சா மெடிசின்ஸ்லயே பியூட்டிஃபுல்லா ட்ரீட் பண்ணலாம். தேவைப்படுற இடத்துல இப்ப இந்த ப்ராஸ்டேட் வீக்கமாயி ஒரு சில பேருக்கு சிறுநீர் உபாதைகள் ஜாஸ்தி ஆகும்போது அது ஆபரேஷன் கூட போடலாம். சோ இந்த ப்ராஸ்டேட்ல ஏற்படுற பிரச்சனையாலயோ இல்ல ப்ராஸ்டேட் கேன்சராலயோ ஒரு மென்னோட செக்ஷுவல் லைஃப் எப்படி பாதிக்குதுன்னு சொல்ல முடியும்? இப்ப கேன்சர்னு வந்துட்டா நிறைய பேர் வந்து எண்ட் ஆஃப் லைஃப் மாதிரி எடுத்துக்கிறாங்க. அதாவது இதுல இருந்து உயிர் பொழைச்சாலே போதும் அப்படின்னு இருக்காங்க. இப்ப இந்த ப்ராஸ்டேட் ஆபரேஷன் ஃபார் கேன்சர் அப்படின்னு பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த எரெக்ஷன் ஃபேக்டர் வந்து யூசுவலா கம்ப்ளீட்டா லாஸ்ட் ஆயிடும். இப்ப இந்த எரெக்ஷன் பிரிசர்வ் பண்ணணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நுண்ணியமா அந்த ஆபரேஷனை பண்ணணும். அதுக்கு டெக்னாலஜி தேவை. அங்கதான் ரோபோட்டிக் சர்ஜரி நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரோபோட்டிக் சர்ஜரியில வந்து அவ்வளவு அட்வான்ஸ்மெண்ட்ஸ், அவ்வளவு ஒரு மேக்னிபிகேஷன், அவ்வளவு ஒரு துல்லியமான முறையில பார்க்கும்போது நம்ம ப்ராஸ்டேட் மட்டும் இல்லாம அந்த ப்ராஸ்டேட்டுக்கும் இந்த இறைப்புத்தன்மைக்குள்ள நரம்பெல்லாம் கிளியரா ஐடென்டிஃபை பண்ணி அதையெல்லாம் பாதிப்படையாம ப்ராஸ்டேட் கேன்சர்ல இருந்து விடுபட்டு எரெக்ஷன்லாம் பிரிசர்வ் பண்ற மாதிரி டெக்னாலஜி எல்லாம் இன்னைக்கு. இந்த ப்ராஸ்டேட் பத்தி நம்ம பேசணும். நீங்க கிட்னியோட சைஸ் கேட்டீங்க, ப்ராஸ்டேட்டோட சைஸ் கேட்கல. நார்மலா ப்ராஸ்டேட்டோட சைஸ் பார்த்தா அதுல 10 மடங்கு தான், 1ல 10 மடங்கு தான். அதாவது ஒரு நார்மல் ப்ராஸ்டேட் வந்து 15ல இருந்து 20 கிராம் தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு அக்ரோட்னு சொல்லுவோம் இல்லையா, அக்ரோட் சைஸ் தான் ஒரு நார்மல் ப்ராஸ்டேட்டோட சைஸ். ஆனா அது வீக்கம் ஆகும்போது ஒரு ஆரஞ்சு பழ சைஸ் அளவு கூட வீக்கம் ஆகலாம். அவ்வளவு பெரிய என்லார்ஜ்மென்ட் ஆகலாம். கிராம் சைஸ்ல பார்க்கும்போது 100 கிராம் 200 கிராம் அந்த அளவுக்குலாம் கூட வீக்கம் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ நம்ம எவ்வளவு பெரிய கிளாண்டா இருந்தாலும் அதை ஒரே சிட்டிங்ல ஒரே ஆபரேஷன் கிளியர் பண்ணி எளிதா அவங்கள கியூர் பண்ணிட முடியும். ஓகே, நம்ம ரொம்ப நேரமா வந்துட்டு மென் செக்ஷுவல் ஹெல்த் பத்தி பேசிட்டு இருந்தோம். இந்த விஷயத்துல வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் விமனுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? நிச்சயமா இருக்குமா. ஏன்னா அது ஒரு நெக்லெக்டட் பார்ட் ஆஃப் சொசைட்டில இருக்க ப்ராப்ளம் கூட சொல்லுவேன். அதாவது யூரின் அடக்க முடியாம இருக்கிற சிச்சுவேஷன். இது ஒரு யங் விமன், ஒரு 20 வயசுல இருக்கவங்க லேடிஸ்க்கும் இந்த பிரச்சனை இருக்கு, 60-70 இருக்கவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. ஆனா பிரச்சனைக்கான காரணம் வேற. ஆனா தீர்வு எல்லா ஏஜ் குரூப்புக்கும் தீர்வு இருக்கு. இந்த யங் ஏஜ்ல வரக்கூடியத காமனா ஓவர் ஆக்டிவ் பிளாடர்னு சொல்லுவோம். நம்ம ஓவர் ஆக்டிவ்னா ரொம்ப ஆக்டிவா இருக்கும் இல்லீங்களா, அந்த மாதிரி நம்ம பிளாடர் ரொம்ப துடிப்பு ஜாஸ்தி இருந்தா அவங்களால யூரின் அடக்க முடியாம இருக்கும். இதெல்லாம் மெடிசின்ஸ்ல கியூர் பண்ணிடலாம். இதுவே வந்து வயதானவங்களுக்கு பார்த்தோம்னா, பர்டிகுலரா நிறைய பிரசவம் அந்த மாதிரிலாம் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா அந்த பெல்விக் மசில்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்கும். அதனால அவங்களால யூரின் அடக்க முடியாம இருக்கும். அவங்க இருமுனாலோ தும்முனாலோ ஏன் வாய் விட்டு சிரிச்சா கூட யூரின் லீக் ஆகும். அது இந்த டிவிஷன் பேர் தான் ஃபீமேல் யூரோலஜி அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்பெஷலிஸ்ட்ல பேரு யூரோ கைனகாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இதுவுமே வந்து யூராலஜியோட உட்பிரிவு தான். இந்த பிரிவும் நம்ம ஐநூ ஹாஸ்பிட்டல்ல இருக்கு.